ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க பாடி காட். ஸோ எல்லோரும் அட்லீஸ்ட் கேட்குற 200 to 300 மெம்பர்ஸ் இந்த எபிசோட் பாடி காட் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி எல்லோரும் வெயிட் பண்ணுற இந்த ரொமான்ஸ் இன்றைக்கி கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ சி ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன். சி லவ் இஸ் நாட் ஜஸ்ட் ரொமான்ஸ், ரைட்? ஸோ அஃப்கோர்ஸ் ரொமான்ஸ் இருக்கணும். ரொமான்ஸ் இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைஃபு. அண்ட் இன்டிமெசி இஸ் லைக் எப்படி சொல்கிறது, intimacy is important but not physical intimacy. soul intimacy எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு தான் என்னோடய ஸ்டோரிஸில் ஃபிசிக்கல் இன்டிமெசியை தாண்டி சோல் இன்டிமெசி பற்றி தான் நான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன். பிகாஸ் ஃபிசிக்கல் நீட்ஸ் இல்லை ஃபிசிக்கல் ரொமான்ஸ் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் 5 to 10 minutes மேக்ஸ், ஒரு ½ an hour. அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை. த சோல் வி நீட் தட் ஃபீல், அதுதான் இம்பார்ட்டண்ட். அது நான் நினைப்பேன். அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் ஃபீலிங் ஆஃப்கோர்ஸ். ஸோ அதுக்கு தான் என்னோடய ஸ்டோரிஸில் கொஞ்சம் கம்மியான ஃபிசிக்கல் இன்டிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் யார் கூட வேணாலும் இந்த ஸ்டோரிஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம்ட்டு. ஓகே, தென் லெட்ஸ் directly get into the story. So previous episode we have seen that before I get into this story, நேற்றுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் மதர்ஸ் டே என்னால் எபிசோடும் கொடுக்க முடியல. பிகாஸ் சொன்னேன்ல ஆல்ரெடி, ரொம்ப காற்று ரெயின் மூலமாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு செடி கீழே விழுந்துச்சு. அது மூலமாக நோ பவர், நோ சிக்னல்ஸ். நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். வாட்டர் கூட இல்லை வீட்டில் சரியாக. ஸோ எங்கள் மாமனாருக்கு மாமியாருக்கு சஃபிஷியண்ட்டான வாட்டர் தான் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் டு மை மோம்ஸ் ஹோம். ஸோ அங்கேயும் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் எபிசோட் கொடுக்க முடியல. அதுக்கு தான் என்னால் விஷ் பண்ண முடியல. ஸோ நேற்றுக்கு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது என் மைண்டில் இல்லை மதர்ஸ் டே விஷ் பண்ணணுன்ட்டு. கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ ரிமெம்பர்ட் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஐயோ, எபிசோட் கேட்குறதே எல்லோரும் விமென்னு, அதில் எல்லோரும் மேக்ஸிமம் அமௌண்ட்டு எல்லோரும் மதர்ஸ் தான் இருக்காங்க. நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ எவ்ரி டே இஸ் எ மதர் டே. நான் ஒரு தடவை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ பட் ஸ்டில் ஓகே, இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் எகெயின் ஐ எம் விஷிங் யூ எவ்ரிபடி ஹாப்பி மதர்ஸ் டே, பிலேட்டட். பட் ஸ்டில் எவ்ரி டே இஸ் எ மதர் டே அண்ட் விமென்ஸ் டே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி விமென் ஆன் திஸ் எர்த் அண்டர் த சன். Okay, let's get into the story. So previous episode we have seen that ஸ்ருதி அண்டு ரக்ஷா வெளியே போகிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லுங்கப்பா, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், நாங்களும் ட்ரை பண்ணுறோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. போகிறதும் ஒண்டர்லாக் போவாங்க. ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் சீன் இருக்குங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் ரொம்ப ரெயின் வரும். அந்த போகிற வழியில் அவங்களால ட்ரைவ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு காற்று அண்ட் ரெயின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நேற்றுக்கு எங்களுக்கு காற்று வந்தது இல்லையா, அதுக்கு தான் எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் இந்த சீன் வச்சுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் நேற்றுக்கு அந்த எபிசோடு அந்த சீன் வந்துச்சு என் மைண்டில். ஓகே, ஸோ அப்புறம் ஹலோ ட்ரீயில் உட்காந்து ஒரு சின்ன ரொமான்டிக் ஸ்வீட் சாஃப்ட் கிஸ் அவங்க நடுவில் நடக்கும். ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னது இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த கிஸ் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஹார்ட்ஸ் ரெண்டோட ஹார்ட்டு அப்போ வரைக்கும் அவங்க ஒரு ஹெவினஸ் கேரி பண்ணுறாங்க இல்லையா, ஒரு பாரம்.
அவங்க மனசில் இருந்தது. ஐயோ, நான் இவங்களை இவ்வளோ காதலிக்கிறேன், இன்னுமே அவங்களுக்கு சொல்லவே இல்லையே, எப்போ தான் சொல்ல போகிறேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாரம் அவங்க மனசில் இருந்தது. அது இத்தோட முடிஞ்சது. பிகாஸ் அவங்க ஒருத்தர் அவங்க என்ன தான் அவங்க பற்றி ஒருத்தர் என்ன தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னது ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் அவங்க மனசு கொஞ்சம் ரொம்ப லைட் ஆனதுக்கப்புறம் கூட அந்த யூனோ அந்த பியூட்டிஃபுல் ஒரு சாஃப்டான வெரி ரொமான்டிக் லிப் கிஸ் ஒன்று போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கு இன்னும் அவங்க கொஞ்சம் இது எவ்ரி பர்சன் whoever ஆர் வெரி மச் இன்டு அ பர்சன், ரொம்ப இவங்க எனக்கு வேணும், என் லைஃப் ஃபுல்லாக இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளுங்கக்கிட்ட நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்டும் பண்ணுவோம். அண்ட் அது ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நம்ம மைண்டில் இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷனே வேறு. ஐ ஹோப் எவ்ரிபடி நோ திஸ், ரைட்? ஸோ அப்படி அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அண்ட் 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ரெயின் கம்மியாச்சு, காற்று கம்மியாச்சு, எஸ்பெஷலி நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஹோட்டலுக்கு போய் சேரலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பைக்கை. சரின்னு இந்த தடவை ரக்ஷா அவங்க ட்ரைவ் பண்ணும்போது ஸ்ருதி பின்னாடியிலேருந்து அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க ஷோல்டர் மேலே அவங்க ஹெட்டை அப்படி வச்சுட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் இருக்கும் அவங்க ஃபேஸ் மேலே. அண்டு ரக்ஷா கூட அந்த ஹக்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸ்மைலோட ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபைனலி அவங்க ரக்ஷா புக் பண்ண நம்ம ஸ்ருதிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிசார்ட் புக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ரிசார்ட்டுக்கு போயிட்டு சேருவாங்க. ஸோ இறங்கிட்டு செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணுறதுக்காக ஸ்ருதிக்கு அந்த கீஸு, ரிசார்ட்டோட கீ ஸ்ருதி கையில் கொடுப்பாங்க. நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு. சரின்னு ஸ்ருதி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ரூம், அந்த ரிசார்ட்டு ஃபுல்லாக ரெட் கலர் ஹார்ட் பெலூன்ஸ் பறந்துகிட்டே இருக்கும். அது பார்த்து ஸ்ருதி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த சர்ப்ரைஸை பார்த்ததும். அப்புறம் ரக்ஷா அவங்க பின்னாடியே நின்றுட்டு அவங்களோட அந்த ஹாப்பினஸ்ஸை, ஸ்ருதி ஃபேஸில் இருக்கிற அந்த ஹாப்பினஸ்ஸு, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரக்ஷா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ருதி கேட்பாங்க, என்ன இதெல்லாம் எப்போ பிளான் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுவா, ஆக்சுவலாக நான் உன்னை இந்த ரூமில் தான் ப்ரப்போஸ் பண்ணணும், ரொம்ப ரொமான்டிக்காக இந்த ஹார்ட்டு பெலூன் உங்கள் கையில் கொடுத்துட்டு நான் நீ மேலே உட்காந்து ப்ரப்போஸ் பண்ணோம். இந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. சரி, சும்மா ஒரு நார்மலாக ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் ரொமான்டிக்காக இது லைஃப் டைம் நம்ம மைண்டில் இருக்கணும் அப்படின்ற தாட்டில் தான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணேன்னா. பட் காடோட சித்தம் என்னென்னா, நான் அந்த ட்ரீ ஹோலில் தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு எழுதிருக்கு. ஸோ அதுவும் ரொமான்டிக்காக தான் இருக்குது, அதுவும் இன்னும் வித்தியாசமாக தான் இருந்தது அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. அப்போது ஸ்ருதி ஆமாம், இப்படி சொல்லியிருந்தா கூட அவ்வளோ த்ரில் இருந்திருக்காது, பட் அங்கே சொன்னீங்க பாருங்கள், அதுதான் ரொமான்டிக்காக இருந்தது, அது லைஃப் டைம் நமக்கு மைண்டில் இருந்துடும். யார் அப்படி ப்ரப்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு ட்ரீ ஹோலில் அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல். இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு ஸ்ருதி கூட சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பட் ஸ்டில் நான் இதை பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ இப்போ கூட ஐ எம் ரெடி டு ப்ரப்போஸ் யூ எகெயின் அப்படின்ட்டு ரக்ஷா அவங்க கால் மேலே உட்காந்து ஒரு பெலூனை கையில் பிடிச்சிட்டு, ஸ்ருதி, வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஸ்ருதி அவங்க கால் மேலே அப்படியே உட்காந்து அவங்கள கட்டுப்பிடிச்சிட்டு அந்த ஹார்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு, ஷியோர், நான்
எப்பவும் உங்கள் பக்கமாக உங்களுக்காக தான் வாழ போகிறேன் இனிமே அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ணுவாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறம் சரி ஓகே, ரொம்ப வெட்டாயிட்டேன், கோல்டெல்லாம் ஆயிரும், பெட்டர் நீ இமீடியட்டாக ஃப்ரெஷ் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் நீயும் தான் வெட்டாயிருக்க, சரி வா 2 பேரும் சேர்ந்து பாத்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ருதி கேட்பாங்க. அப்போது ரக்ஷா வந்து வேணாம், ஃபஸ்ட் நீ போ, நான் வெளியே இருக்கேன் அப்படின்வாங்க. முடியவே முடியாது, வா போகலாம் அப்படின்ட்டு ஸ்ருதி அவங்க கையை பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் அந்த வாட் யூ சே த ஷவர், ரெயின் ஷவர் மாதிரி. ஸோ இங்கே கூட ஒரு ரெயின் பாத்தில் நமக்கு எப்படி அந்த மேலே இருந்து ரெயின் விழுற மாதிரி வருமோ, இங்கேயும் ஷவர் அந்த மாதிரி தான் இருக்கும் ரெயின் பாத்துக்கு. ஸோ அதை ஆன் பண்ணுவாங்க. அந்த ரொமான்டிக் மூமெண்ட்டு பாத்ரூமில் தே ஸ்டார்ட் கிஸ்ஸிங் ஈச் அதர், டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தே கம் அவுட். ஸ்ருதி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மூமெண்ட்டை. வந்ததுக்கப்புறம் நைட் வேர்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? அது என்ன சொல்லுவீங்க? டோவல் மாதிரி தான் இருக்கும், பட் சிங்கிள் பீஸ் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் 2 பேரும் போடுவாங்க. போனதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த பெட்டை பார்த்தா அது ஒரு ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தது 2 பேர் மனசில் ஒரு ஒரு ஃபீல், இனிமே நமக்குள்ளே எதுவும் தள்ளி போகக்கூடாது. மீன்ஸ் வி ஷுட் நாட் பி பிஹைண்ட். ஸோ ஆல்ரெடி லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட்டு ஸோ அதுக்கு தான் அவங்களோட ஃபிசிக்கல் இன்டிமெசி கூட அவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த பெட்டை பார்த்ததும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது ரக்ஷா வந்து ஸ்ருதி கிட்ட ஸ்லோவாக வந்துட்டு ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ருதி வந்து எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ரக்ஷா அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போவாங்க பெட்டு வரைக்கும். தூக்கிட்டு போயிட்டு அவங்கள பெட் மேலே படுத்து வச்சுட்டு அங்கே இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே அவங்க மேலே அப்படியே ஷவர் பண்ணுவாங்க. அந்த பெட்டல்ஸை, ரோஸ் பெட்டல்ஸை பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்க கிட்டையாக போயிட்டே இருப்பாங்க. அண்ட் தேர் ஷீ ஸ்டார்ட்ஸ் கிஸ்ஸிங் ஹர் ஃபோர்ஹெட் ஃபஸ்ட். ரக்ஷா வந்து ஸ்ருதியோட ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்க ஐஸை கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்க நோஸ் டிப் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹேண்ட்ஸு ஸ்லோவாக ஸ்ருதியோட ஹேர்க்குள்ளே அப்படியே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஷீ ஸ்டார்ட்ஸ் மசாஜிங் அவங்க பின்னாடி அந்த ஹேர்ஸ். அவங்க கை வந்து அப்படியே வாட் யூ சே ஹேர்க்குள்ளே வச்சுட்டு அந்த பார்ட் அப்படியே ஸ்லோவாக மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஸ்ருதி லூசஸ் ஹர் கான்ஷியஸ், மயக்கம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக காதுகிட்ட கிஸ் பண்ணுவாங்க. காதுகிட்ட கிஸ் பண்ணும்போது ரக்ஷாவோட ஹார்ட் ப்ரீத் அந்த காற்று ரொம்ப சூடாக வந்துகிட்டே இருக்கும். அந்த காற்று வந்து அவங்க காதுக்கு டச் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஸ்ருதியோட பாடி கூஸ்பம்ஸ் வந்துடும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த வாட் யூ சே தட் நீடுன்னுது இன்னும் ரைஸ் ஆயிரும். ஸோ ஸ்ருதி ரக்ஷாவோட ஹிப் மேலே கை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரக்ஷா வந்து அவங்க சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ் மேலே சாஃப்டாக அவங்க லிப்ஸை வச்சுட்டு சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ருதியோட ஹேரில் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த கிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்ருதி. அண்ட் ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் ஷீ ஆல்சோ வில் ஸ்டார்ட் கிஸ்ஸிங் பேக் ரக்ஷா.
அவங்களும் அவங்க பேக் மேலே அவங்க ஃபிங்கர்ஸை வச்சுட்டு யூனோ ரக்ஷாவோட பேக் மேலே ஃபிங்கர்ஸை வச்சுட்டு ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் ரெண்டு பேரோட பாடியில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் ஆயிரும். ஸோ ஸ்லோவாக ஸ்ருதி வில் ஸ்டார்ட் கிஸ்ஸிங் ரக்ஷா. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ரக்ஷா வந்து ஸ்ருதியோட நெக்கு மேலே ஒரு ஸ்மால் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஷீல் ஸ்டார்ட் கோயிங் டவுன்வர்ட்ஸ். And later Shruti also will do the same, and finally அவருங்க ஒருத்தர் they will finish that அந்த ஹீட் மூமெண்ட்டை கூல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. தட் ஐ ஹோப் இதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அண்ட் யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட அதுதான், டு சம் லிமிட் வி கேன், அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் சொல்லவும் முடியாது என்னால். ஸோ ஆஃப்டர் தட் ரொமான்டிக் மூமெண்ட் அவங்க ரெண்டு பேரும் யூனோ தே ஆர் கம்ப்ளீட். இப்போது அவங்க ரெண்டு இல்லை, ஒன்று தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு அந்த நைட் ரொம்ப ஹாப்பியாக தூங்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ரக்ஷாவுக்கு கண் திறந்து பார்த்தா அவங்க வந்து ஸ்ருதியோட தலை வந்து ரக்ஷாவோட செஸ்ட் மேலே இருக்கும். அவங்கள பார்த்து அவங்க ஹெட் மேலே ஒரு கிஸ் கொடுத்துட்டு ரக்ஷா, ஹேய் மை டியர் கேர்ள் ஃப்ரெண்ட், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஸ்ருதி வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ அப்போயேவா, ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே ப்ளீஸ் அப்படின்வாங்க. தூங்குறதா? ஹலோ, நம்ம கோயிலுக்கு போனோம் தெரியுதில்ல அப்படின்னு. ஐயோ போகலாம்ப்பா, பட் ஸ்டில் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தூங்கலாமா அப்படின்ட்டு எகெயின் ரக்ஷா வில் ஸ்டார்ட் கிஸ்ஸிங் ஸ்ருதி. அண்ட் ஸ்ருதி வந்து அவங்க மயக்கம், அவங்க தூக்கத்தில் அந்த தூக்கம்னது மறந்துடுவாங்க. அண்ட் ஷீ ஆல்சோ என்கரேஜஸ் ஸ்ருதி எகெயின், ரக்ஷா எகெயின். ஸோ எகெயின் தே வில் ஹாவ் எ வெரி ரொமான்டிக் பர்சனல் மூமெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஒரு 1 hour தூங்குவாங்க. தூங்கினதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு கோயிலுக்காக கிளம்புவாங்க. கோயிலுக்காக கிளம்புனதுக்கப்புறம் கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து அப்பாவையும் மாலாவையும் எப்படி பிளான் பண்ணணும், எப்படி அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா நமக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் இது அண்ணாவுக்கு கூட சொல்லணும் சீக்கிரமாக அப்படின்னு ஸ்ருதி ரக்ஷா கிட்ட பேசுவாங்க. பேசினதும் ரக்ஷா ஸ்ருதியோட கையை பிடிச்சிட்டு கிஸ் கொடுத்துட்டு, கண்டிப்பாக வி வில் டூ இட், ஓகே, எனக்கும் அப்போது ஒரு ஃபேமிலி இருக்கும், அத்தை மாமா இருப்பாங்க அப்போது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அப்படின்வாங்க ஸ்ருதி. சரின்னு அவங்க கை மேலே ஒரு கிஸ் கொடுத்துட்டு, சரி வா போகலாம், லேட் ஆகுது, வீட்டுக்கு போகிறதுக்கு 5 ஆயிரம், நான் இப்போ ஸ்டார்ட் ஆனா அப்படின்ட்டு சரின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பைக்கை போயிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், வீட்டில் என்ன தான் நடக்குது, எவ்ரிதிங் யூ வில் see in the next episode. அப்போ வரைக்கும் டாடா பை பை, see you. जय हिंद, जय श्री राम.